எனக்கு வேறு வேலை இல்லை. இப்படி ஒவ்வொரு வீட்லையும் காசையும் அட்டையும் கொடுத்து போய் கட்டுங்கன்னு சொன்னால் என் பொழப்பு என்ன ஆகுறது? இந்த வேகாத வெயிலில் இபி ஆஃபீஸுக்கு நடந்து போகணும். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? பில்லு கட்டலைன்னா ஃபியூஸை பிடிங்கி விட்றாங்க. பரவாயில்லையா? போய் கட்டுங்க சீக்கிரம். இபி ஆஃபீஸுக்கு போனால் வேற கூட்டமாக இருக்கும், லைனில் நிற்கணும், ரொம்ப நேரம் வேற நிற்கணும். எனக்கு வேற காலு வலி. ஐயா, உங்களுக்கு கால் வலினா வீட்டில் இருக்கவங்க பசங்க யாரையாச்சும் போக சொல்லுங்கய்யா. என்னை ஆளை விடுங்க. வீட்டில் இருக்க பசங்களை போக சொன்னோம்னா லேட் ஆயிரும், லாஸ் ஆஃப் பே ஆயிரும், சம்பளம் முழுசாக வராது. பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. பார்க்க வேற பாவமாக இருக்கு. சரி கொடுங்க, கட்டுறேன். ஐயா ஐயா, காசுலாம் வேணாம். எந்த காலத்தில் இருக்கீங்க? உங்கள் ஃபோனை கொடுங்க. இப்போ நான் காசு கொடுத்து இபி பில் கட்டணும்னு அவசியமே கிடையாது. எப்படி தம்பி அது? இப்போ ஃபோனில் இந்த ஜிபே, இந்த ஃபோன்பே ஆப் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த காசு அனுப்புகிற ஆப் தானே, அது என்கிட்ட இருக்கே. அந்த ஆப்பில் போய்கிட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உள்ளே போயிட்டு டிஎன்இபின்னு சர்ச் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா கன்சியூமர் நம்பர் அப்படின்னு ஒன்று கேட்கும். அதாவது நம்ம இபி அட்டையில் மின் இணைப்பு எண் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த நம்பர் கொடுக்கணுமா? இந்த நம்பர் கொடுக்கணும் தான். ஆனால் இந்த நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரீஜியன் கோட் அப்படின்னு இருக்கும். அந்த நம்பர் கொடுக்கணும். ரீஜியன் கோடா? அப்படின்னா என்ன தம்பி? ஐயா, நம்மளோட ஊருக்கு ரீஜியன் கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நெட்டில் இபி ரீஜியன் கோடுன்னு சர்ச் பண்ணி நோ யுவர் ரீஜன் இதில் போனோம்னா ஒவ்வொரு ஊரோட ரீஜன் கோட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் வந்து மதுரை, எனக்கு ரீஜன் கோடு பார்த்தீங்கன்னா 05. இந்த மாதிரி உங்கள் ஊர் என்னது, அதுக்கான ரீஜன் கோடு என்னங்கிறத பார்த்து அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் அந்த கன்சியூமர் நம்பரில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரீஜன் கோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மின் இணைப்பு எண், அதாவது கன்சியூமர் நம்பர், இதை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த இபி கார்டு யார் பேரில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ அந்த பேரில் தானே இருக்குது. ஆமாம், இந்த பேரில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கா? இப்போ இதை வந்து லிங்க் கொடுத்தா லிங்க் ஆயிரும். லிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரூபாய் கட்டணும், என்னைக்குள்ளே கட்டணும், அதாவது டியூ டேட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிடும். ஸோ நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசிப்ட் வந்துடும். இப்படி தான் ஆன்லைனில் பே பண்ணோம். அந்த ரிசிப்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் டேஜ் அண்ட் கோ அப்படின்னு ஒரு அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு குவிக் பே ஆப்ஷன், அது மூலியமாக நீங்கள் வந்து இபி பில் பே பண்ணலாம். தம்பி, இபி பில் கட்டுறது இவ்வளோ ஈஸியா? இப்போ நம்ம இபி பில் நேரில் போய் கட்டினா கூட அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலைல 8:30லேருந்து மத்தியானம் 12:30க்குள்ளேயும், மத்தியானம் 1:30லேருந்து 2:30 கொடுத்துருக்காங்களா? இதுவே ஆன்லைன் வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போனாலும் கட்டிக்கலாம். இந்த டயத்துக்குள்ளே தான் போகணும், இந்த டயத்துக்குள்ள தான் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தம்பி, அப்போ நானும் இனிமேல் இதே மாதிரியே இபி பில்லை கட்டிடுறேன். ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன மனக்குறைனா, இந்த இபி பில்லு தான் மாதம் மாதம் கொஞ்சம் அதிகமாகவே வருது. அது ஏன்னு தெரில. அதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு வழி இருக்கியா? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.